சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி விஜய் சந்தித்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது, சந்திக்காததான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து தோழர் சண்முகம் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி, அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைமில் சந்தித்தா நன்றாக இருக்காது, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் வந்து அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலை. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல. அனைவரையும் சந்தித்து அனைத்து தலைவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதன் அடிப்படையில் அதை சொல்ல வேண்டிய இன்னைக்கு தோழர் சண்முகம் சொன்னதால எங்களோட கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் அதை சொல்லிக்கிறோம். என்னென்னா திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவும் அப்பொழுது எங்கள் தலைவர் சார்பாக முதல்வர் சார்பாக நேரம் கேட்கப்பட்டது. பட் அவங்களுடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து அதுக்கு உறுதி அளிக்கவில்லை, அதனால சந்திக்கிறோம். இல்லை அப்போ இருந்த நிலையில் யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் இருந்தார்களோ அனைவரையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், திரு ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதல்வரையும் எங்களுடைய தலைவர் சந்தித்தார், திரு வைகோ அவர்களையும் சந்தித்தார், அனைத்து தலைவர்களையும் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டது. ஒரு சில பேர் அவருடைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர்கள் வந்து வேண்டாம் என்று அவர்கள் அது சரியாக இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் திரு எடப்பாடி அவர்களை சந்திக்கவில்லை. அது அன்று நாங்கள் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தோம். பட் இன்னைக்கு வந்து சொன்னனால இதுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். இந்த கடந்த ஆட்சி காலத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியெல்லாம் கூட மேடைகளில் பேசும்போது சில கடினமான வார்த்தைகள்லாம் பேசி சிக்குவாங்க. இப்போ முதலமைச்சர் பேசும்போது வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினது, அந்த இடத்துல ஏதோ கடுமையான ஒரு சொல்ல பயன்படுத்த நிறுத்திட்டாரு அப்படின்னு. முதல்வர் சந்திப்பு மக்கள் சந்திப்பு, தமிழக மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி. கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை சந்தித்து அரசு எப்படி செயல்படுவது முதல்வர் சந்திப்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடர்ந்து இது மாதிரியான பயணங்கள், முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் இனி வர காலங்களில் அடிக்கடி இருக்கும். ஏன்னா மக்களுடன் அதிகமாக சந்திப்பு நடத்த வேண்டும் என்று முதல்வர் விரும்புகிறார். ஸோ அதோட தான் இருக்கும். ஸோ அதில் முதல்வர் வந்து எப்போயுமே அவர் வந்து எந்த விதத்திலும் அநாகரிகமாக, எந்த விதத்திலும் ஒரு சின்ன யாருக்கிட்டையுமே ஒரு குழந்தைகிட்ட கூட அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவார். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எதிர்கட்சிகள் சொல்கிற கருத்து, அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. என்றைக்கும் அவர் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையுமே ஒரு 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 சின்ன ஒரு துளி கூட அவமரியாதையோ இல்லை தேவையில்லாமலோ இல்லை எதையும் செஞ்சதில்லை. ஒரு குழந்தை வரைக்குமே அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவர்களுக்காக இருக்கணும்னு நினைப்பார். அதனால் அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் எந்த நினைப்பிலும் முதல்ல பேசலாம். தலைமைச் செயலகத்தில் பொதுமக்கள் சந்திக்க முடியல அப்படின்னு ஒரு புகார். சரி, நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் உங்களுக்குலாம் தெரியும், குற்ற சம்பவங்கள் எதனால் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துல தனிப்பட்ட குற்றங்கள், தனிப்பட்ட விருப்பங்கள் நடக்கிற குற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த பிறகு ஒரு சட்டம் ஒழுங்கை காக்கும் காவல்துறை எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இமீடியட் ரியாக்ஷன், உடனே கைது செய்யும் நடவடிக்கை, உடனே ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு எல்லாமே வந்து உடனடியாக முடக்கி விடப்பட்டு அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த இடத்துல அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வராங்க. பாலியல் குற்றங்கள் நடக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி உடனே ரியாக்ட் பண்ண முடியுமோ ரியாக்ட் பண்ணுறாங்க. முந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு, இதே இடத்துல வந்து எந்த இடத்துல தான் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்த இடத்துல ஒரு வாரமாக விசாரணை கூட நடக்காமல் இருந்த எத்தனை குற்ற வழக்குகள். கடைசியில் ஹைகோர்ட் தலையிட்டு நீங்கள் அந்த குற்ற வழக்குகளில் வந்து நீங்கள் இப்படி செய்யணும் சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. ஸோ அது மாதிரியான டிலே இல்லாமல் உடனடியாக எங்கள் தனிப்பட்ட காரணங்களால் ஒரு கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறம் அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவான குற்றங்கள், ஏதாவது பொதுவான கலவரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் அரசு வந்து தவறளித்தால் தவறுன்னு சொல்லலாம். தனிப்பட்ட குற்றங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு இதையும் எப்படி டீல் பண்ணுறது, போலீஸ் எப்படி டீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான வழிகாட்டுதலை பண்ணுறாங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். கம்பேர் பண்ணி போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னது, சிறப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறை வந்து போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மிகவும் துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துல ரொம்ப சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து எந்தெந்த இடத்துல என்ன நடக்கணும், எப்போ எஃப்ஐஆர் போடணும், எப்போ அதை வந்து இதை என்கொயரியை க்ளோஸ் பண்ணணும், எப்போ சார்ஜ் பண்ணணும், உடனே நடவடிக்கைகள் உடனே துரிதமாக இருக்குது. எங்களுக்கு ரீச்சபிளாகவும் இருக்காங்கன்றதான் இன்றைக்கி மக்களோட சொல்கிற விஷயம். ஒவ்வொருத்தரும் காவல் நிலையத்துக்கு போனால் ரீச்சபிளாக இருக்குது, எல்லாமே சொல்கிறபடி நடக்குது, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க
பண்ணுறாங்க. முந்தைய ஆட்சியை விட இப்போ வந்து காவல் நிலையங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வருது. நிறைய இடத்துல வந்து முன்னாடி ஒயின் ஷாப் இருக்குது, பார் இருக்குது, எங்கே இல்லீகல் விற்கிறாங்கன்னா நாங்கள் போய் எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபோனில் பண்ணாலே அடுத்த 5 நிமிஷத்தில் இல்லீகல் பார்லாம் க்ளோஸ் பண்ணப்படுது. எங்கேயுமே குட்கா விற்கிறாங்களா, நாங்கள் பக்கத்தில் போய் நின்று குட்கா விற்கிறாங்கன்னு சொன்னாலே போதும் உடனே காவல்துறை கைது செய்கிறாங்க, உடனே அந்த கடையை சீல் வைக்கிறாங்க. இல்லீகல் குவாரிஸ், இல்லீகல் வண்டிகள் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அங்கங்கே கிராம மக்கள் போய் போராடிட்டு இருப்பாங்க. இல்லீகல் குவாரி இருக்கும், லாரிகள் ஓடிட்டு இருக்கோம். நின்று போராட்டம் பண்ணாலும் காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு போராட்டம் பண்ணவர் மீது வழக்கு தொடுத்து விட்டு அந்த இல்லீகல் குவாரி இயங்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல இல்லீகல் குவாரி வந்து இல்லீகல் லாரிகள் ஓடுதான்னு பார்த்தீங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு எதிராக, சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட அனைத்து விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும், இன்க்ளூடிங் போதை மருந்துகள், குட்காக்கள், சட்டவிரோத மது பழக்கங்கள் அனைத்தும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது, இன்க்ளூடிங் குவாரி விஷயத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் சென்னையை தாண்டி சுற்றி போதுன்னு எல்லா கிராமத்துலையும் எல்லா சட்டமன்றத்திலும் இல்லீகல் குவாரி இருக்கும். இன்றைக்கி அனைத்தும் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு எல்லா இடத்துல இல்லீகலாக ஒரு வண்டி போச்சுனால எத்தனை வண்டி மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கு. மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒரு சில காரணங்கள் நடக்கும் கொலை சம்பவங்களை வைத்துவிட்டு நீங்கள் மொத்த சட்ட ஒழுங்கையை நீங்கள் பேசுகிறதையும், எவ்வளோ தூரம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தமிழக அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு, காவல்துறை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அதுக்கு தான் இதை நான் சொன்னேன். சட்டம் ஒழுங்குன்னு நீங்கள் ஒரு கொலை தனிப்பட்ட விரோதங்கள்ல, இப்போ மதுரையில் ஒரு அண்ணன் தம்பி சண்டை, இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை, இதில் நடந்த கொலையை வச்சு நீங்கள் குற்ற சம்பவம்னு சொல்கிறதும், ஒட்டுமொத்தமாக அரசில் அந்த தமிழகத்தில் நடக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, குட்கா, இது போதை மருந்துகள், சாராயம், கஞ்சா, பார், இல்லீகல் பாரு, இதெல்லாம் நீங்கள் குவாரிகள், இதையும் கம்பேர் பண்ணி போன அரசுலையும் போய் பார்த்தீங்கன்னா எது சட்டம் ஒழுங்கை சீராக வைக்கப்பட்டுள்ளது, எங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தமிழகத்தை சேர்ந்த உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் போயிருக்காங்க. இல்லை அப்படி இல்லை, வர்றவங்களுக்கு சுலபமாக அதில் வைக்கிறதும், ஒரு சில பேருக்கு வந்து ஊரில் புகார் அளிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், புகாரை வந்து இப்போ ட்ராப் பாக்ஸில் போட்டு நினைப்பாங்க, உள்ளேயும் போகலாம் வெளியிலையும் ட்ராப் பாக்ஸில் போடலாம், அது ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சரி பண்ணியாச்சு. நிறைய இடத்துல ஏன் சரி பண்ணி என்னென்ன விஷயத்தினால மின்வெட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கால் சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து லார்ஜ் அவுட்டேஜ், ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்னால் லார்ஜ் அவுட்டேஜ் இருக்கிற இடத்துல அந்த அவுட்டேஜ் எதனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு கால் சென்டர் மூலமாக இனிமேல் வந்து ஒரு பப்ளிகேஷன்ஸாக பண்ணுறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ தான் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் எவ்வளோ லார்ஜ் அவுட்டேஜ் இருக்குது. லார்ஜ் அவுட்டேஜ்னால் ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மின் கம்பங்கள் உடஞ்சிருக்கு, இல்லை காற்றுனால சாஞ்சிருக்கு, ஸோ இதனால் ஃபெயிலியர் இருக்குது, இல்லை வேறு இடத்துல நிறைய இடத்துல வந்து இந்த 110 kV லைன் வந்து ஏதாவது தோன்றப்ப வெட்டிடுறாங்க. ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், திரும்ப வந்து அதை சரி செய்யறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபால்ட்டுகள்னால எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணுறதுக்காக கால் சென்டர்ஸ்லேயே ஒரு சில மாறுதல்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட் மக்களும் அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் இருக்கா. விரைவில் அதையும் இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சு இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து அதையும் எதனால் இந்த மாதிரி அவுட்டேஜ் நடக்குது, எத்தனை அவுட்டேஜ் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு. இல்லை, நேற்றே வந்து முதல்வர் சார்பாக பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நேரடியாக வழக்கறிஞராக இருந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிபதியாக ஒரு பெண், தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்குது. உண்மையிலே தமிழகத்துக்கு ஒரு பெருமையான விஷயம். நிறைய பேர் அது ஊக்குவிக்கும். நிறைய வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் டெல்லியிலையும் பணியாற்றுறாங்க. அவங்களெல்லாம் பெரிய அளவில் ஊக்குவிக்கும் இந்த விஷயம். கண்டிப்பாக அனைத்திற்கும் முதல்வர் வாழ்த்து தெரிவிக்கிறார். தமிழக மக்கள் சார்பாக, தமிழகத்திற்கு அனைத்து பெண்கள் சார்பாகவும் அனைத்து நேற்றைய முதல்வர் வந்து வாழ்த்து. திரு எடப்பாடி அவர்கள் வந்து முதல்ல அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே அவர் வந்து என்ன சரி பண்ணி முடிக்கல. மற்றதில் இது கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு உதவியாளர் இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம், 10 நிமிஷம். அது பக்கத்தில் இருக்கிற அதே தெருவில் இருக்கிற ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கும் திட்டங்கள் வந்து எந்த திட்டமும் ஒரு சில திட்டங்களில் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து அந்த திட்டங்களை மீண்டும் வந்து ஒரு புதுப்பிக்கும் போகிறது அதுக்கான ஒரு பணிகளில் சிறு மாறுதல்கள் நடக்கலாம். அதற்கும் இதற்கும் கம்பேர் பண்ணுறது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு காலையில் அது 8 மணிக்கு 8:15 மணிக்கோ 8:30 மணிக்கோ முதல்வர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் 5 நிமிஷம் ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டு வர்றதுக்கும் அது தனிப்பட்ட ஒரு நண்பர்கள், சொந்தத்தில் இருக்கவங்க, சொந்தக்காரர்கள், நண்பர்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதையும் கம்பேர் பண்ணுறது வந்து தேவையற்றது. எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் இனி வர்ற காலங்களில் இதே மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு அடுத்து வந்து ஸ்டாலினோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி இந்த எடப்பாடிக்கு வந்து
இதெல்லாம் தேவையற்ற வேலை. என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இந்த திட்டம் எதனால் நாங்கள் வந்து மாறுதல் செய்யப்பட்டது, எதனால் மீண்டும் அந்த திட்டத்தை துவங்கி வைக்க முதல்வர் வந்து என்னென்ன மாறுதல் செஞ்சாருன்னு பின்னாடி வெளியிடப்படும். அதற்கும் இதற்கும் முடிச்சு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இருப்பை காட்டுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதிமுகவோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் டிவிகேவா? அங்கிருந்து எல்லாத்தையும் கரைச்சி போட்டு வந்து இல்லை, அதிமுகவை காலி பண்ணியதே திரு எடப்பாடி தான். வேற யார் காலி பண்ணோம்? யாராவது போய் அதிமுகலேருந்து போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்வாங்களா? யாராவது ஒரு துளியாவது முயற்சி செய்யுமா? அவர் எப்படி அந்த பில்டிங்குள்ளே போய் நின்று அந்த அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள்ள எப்படி நடந்து போறாருன்னே தெரியல. அது அந்த கட்டிடமே வந்து புரட்சி தலைவர் வந்து அவருடைய சொந்த பணத்தில் வாங்கிய கட்டிடம். அம்மா வந்து அதை கட்டி காப்பாற்றிய கட்டிடம். அந்த கட்டிடத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் எப்படி போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாருன்னே தெரியல. அந்த அதிமுக காலி பண்ணதே வந்து இப்போ எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் நடந்துக்கிட்ட முறை தானே. இவர் வந்து என்னைக்கு போய் ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாரோ அன்னைக்கே அந்த கட்சி முடிஞ்சிச்சு. யாராவது ஒரு அதிமுக தொண்டர் நீங்கள் போய் சுற்றி யார்ட்டே கேட்டு பாருங்கள், என்னங்க நீங்களும் ஸ்டாலினும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்பீங்களா? யாருக்காவது புரியுமா? நீங்கள் போய் என்னைக்காவது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்க முடியுமா? ரெண்டு பேரும் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து மீதி எல்லா யார் வந்தாலும் டிவிக்கு அரவணைக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்கள் அரவணைக்கிறதுக்கு எதுக்கும் நம்ம இல்லைங்க. யார் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒன்றிய அளவில், நகர அளவில், பகுதி அளவில் நிறைய பேர் அவங்களோட சொந்த விருப்பத்தினால வந்து சேர்றாங்க. அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக துளி அளவும் திமுகவிற்கு போக விருப்பம் இல்லாத அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் வந்து நேரடியாக வந்து சேர்றாங்க. ஸோ அவர்களை நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஸோ அவங்களும் பல வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அரசியலேருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அரசியலேருந்து 40 வருஷம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அரசியலை விட்டு போக மனம் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகம் உண்மையாக திமுகவுக்கு எதிராக நிற்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கழகம். அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினச்சி வந்து சேர்றாங்க. அவங்க நாங்கள் எப்படி தடுக்க? அந்தந்த மாவட்டத்தில், அந்தந்த ஒன்றியத்தில், அந்த நகரத்தில், அந்தந்த இடத்துல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அது யாருடைய தப்பு? எடப்பாடி பழனிசாமியோட தப்பு. நீங்கள் தொடராக 11 தோல்வியை கொடுத்துட்டாரு. இன்னும் தோல்வியை நோக்கியே போயிட்டு இருக்காரு. ஒஸ்ட் டெசிஷன்னு தன்னை காப்பாற்றிக்கொள்ள, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள ஸ்டாலினுடைய கைகோர்க்க நினைச்ச திரு பழனிசாமி அவர்களுடன் எந்த தொண்டர் கூட போவாங்க சொல்லுங்க? இல்லை, அது அவர் தான் முடிச்சிட்டார். நாங்கள் யாரும் முடிக்கல. முடிச்சது திரு எடப்பாடி அவர்கள் தான். அதை மொத்தமாக மூட்டை கட்டிட்டு அவர் சேலத்துக்கு கொண்டு போய் மூட்டையை கட்டி அதை அந்த பெட்டியை மூடி வைப்பாரை தவிர்த்து அவரை அதிமுக மொத்தமாக முடிச்சு பெட்டியை கட்டி சேலத்தில் கொண்டு போய் ஒரு பரனில் வச்சிருவார். வேற ஏதாவது முடியதை பொறுத்த வரைக்கும் நேற்று மூணு கடை இன்னைக்கு திறக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல பாருங்க, எல்லா இடத்துலையும் மூடப்பட்ட கடைகள் தான் மூடப்பட்டது. ஏன்னா மக்களுடைய வசதிக்காக, மக்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் கோயில், கல்வி நிறுவனங்களுக்கு எதிராக பக்கத்தில் இருக்கோ அதெல்லாம் மூடப்பட்டது தான். இன்னும் நிறைய இடத்துல மக்களுக்கு தொந்தரவாக இருக்கு என்றால் அதை மாற்றி அமைக்கவோ மூடவோ தான் முதல்வருடைய உத்தரவுகள் இருக்கும். முதல்வருடைய டைரக்ஷனும் அதுதான். ஸோ அதுக்கும் எந்த இடத்துலையும் டாஸ்மார்க்கை வைத்து வருமானத்தை பெருக்கவோ இல்லை டாஸ்மார்க்கை ஒரு வருமானம் சார்ந்த ஒரு நிறுவனமாக பார்க்கவோ இல்லை. கண்டிப்பாக டாஸ்மார்க் வந்து மக்களுக்கு தொந்தரவாக இருந்தால் அது மூட வேண்டும் என்றால் மூடுவது தான் முதல்வருடைய. அது இல்லாமல் நிறைய கடையும் மூடிடும். சரி, நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லாமலும் இப்போ நீங்கள் மதுரையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இல்லாமல் நிறைய கடைகள் எங்கெங்கெல்லாம் வந்து கோயில், கல்வி நிறுவனங்கள் இருக்கோ அதை நாங்கள் தனியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பரங்குன்றத்திலே கிரிவல பாதைட்டு இருக்கிற ஒரு 6 கடைகள் மூடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வந்து வலையப்பட்டி, வலைகுளம் நிறைய இடத்துல அவங்க சொன்ன இடத்துலலாம் எங்கெல்லாம் மக்களுக்கு தொந்தரவாக இருக்கிற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்டில் இல்லாத கடைகள் நான் சொல்கிறேன். நாங்கள் பட்டியல் வந்து கேட்டு அந்த அமைச்சகத்துக்கு கேட்டு அனுப்புகிறோம். அவங்களும் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல அது இல்லாமல் அந்த கலெக்டர்கிட்ட அப்ரோச் பண்ணி அங்கே மாவட்டத்தில் அப்ரோச் பண்ணி எங்கெல்லாம் தொந்தரவாக இருக்குதோ, அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு, கோயில்களுக்கு, வழிபாட்டு தலங்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.